டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 13. சில வினாடிகளுக்கு லெங்டன் வியப்புடன் சோனியரின் எழுத்துக்களின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பின்குறிப்பு: ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி. அக்கணத்தில் காலுக்கடியில் தரை பிளப்பதைப் போல் உணர்ந்தார். சோனியர் பின்குறிப்பில் எனது பெயரை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். எப்படி யோசித்தாலும் அதன் காரணத்தை லெங்டனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சோஃபியாவின் கண்கள் அவசரப்படுத்தின. பெக்கே உங்களை ஏன் அழைத்தார், அவரின் சந்தேக பார்வையில் நீங்கள் ஏன் விழ வேண்டும் என்பதெல்லாம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் லெங்டனுக்கு இப்போது புரிந்ததெல்லாம் அவர் சோனியரை கொன்றவனின் பெயரை கண்டுபிடிக்க சொல்லிய பொழுது பெக்கேவின் முகமானது மலர்ந்ததை கண்டுதான். ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி. எதற்காக சோனியர் இதை எழுதினார்? ராபர்ட் வினவினார். அவரது குழப்பம் இப்பொழுது கோபமாக மாறியது. நான் ஏன் ஜாக்வஸ் ஜூனியரை கொலை செய்ய வேண்டும்? அதற்குண்டான காரணத்தை பெக்கே இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் நீங்களும் அவரும் உரையாடியதின் முழு தொகுப்பையும் பதிவு செய்திருக்கிறார். அதன் வாயிலாக நீங்கள் எதையேனும் வெளிப்படுத்துவீர்கள் என்று. லெங்டன் வாயை திறந்தார். ஆனால் வார்த்தை ஏதும் வரவில்லை. அவர் ஒரு மைக்ரோஃபோனை வைத்திருக்கிறார். சோஃபியா விளக்கினாள். அதில் விழும் வார்த்தைகள் யாவும் நேராக தற்காலிக கூடாரத்தில் உள்ள இயந்திரத்தில் பதிவாகும். இது நடக்கக்கூடாது. லெங்டனுக்கு வாய் திக்கியது. என்னிடம் சான்று உள்ளது. பிரசங்கம் முடிந்த மறு வினாடியே நான் ஓட்டலுக்கு சென்று விட்டேன். வேண்டுமானால் நீங்கள் வரவேற்பறையில் கேட்டுக்கொள்ளலாம். பெக்கே முன்னவே கேட்டுவிட்டார். அவருடைய அறிக்கை சொல்வது என்னவென்றால், நீங்கள் இரவு 10:30 மணிக்கெல்லாம் வரவேற்பறையிலிருந்து சாவியை வாங்கிவிட்டதாக கூறுகிறது. துரதிருஷ்டவசமாக கொலை நடந்திருப்பதோ 11 மணி அளவில். நீங்கள் அந்த நேரத்தில் யாரும் அறியாமல் ஓட்டலை விட்டு போயிருக்கக்கூடும். இது முட்டாள்தனமானது. பெக்கேவிடம் சாட்சிகள் ஏதும் இல்லை. சோஃபியாவின் கண்கள் ஏதோ சொல்ல வந்ததைப் போல் விரிந்தன. சாட்சிகள் இல்லை மிஸ்டர் லெங்டன். பிணத்தின் பக்கத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது. தவிர சோனியரின் நாட்குறிப்போடு கொலை நடந்த நேரத்தில் நீங்களும் அவரும் ஒன்றாக இருந்ததாக கூறுகிறது. அவள் சற்று நேரம் அமைதி காத்தாள். பெக்கேவுக்கு உங்களை காவலில் எடுத்து விசாரிக்க கூடுதலான சாட்சிகள் உள்ளது. லெங்டன் சட்டென வழக்கறிஞரின் தேவையை உணர்ந்தார். நான் இதை செய்யவில்லை. சோஃபியா பெருமூச்சு விட்டாள். திரு லெங்டன், இது ஒன்றும் அமெரிக்கா தொலைக்காட்சி அல்ல. பிரெஞ்சு நாட்டின் சட்டமானது காவலர்களையே பாதுகாக்கும், குற்றவாளிகளை அல்ல. துரதிருஷ்டவசமாக இந்த வழக்கில் ஊடகங்களின் பங்கு வலுவாக இருக்கப் போகிறது. ஜாக்வஸ் ஜூனியர் பாரிஸ் நகரில் பிரபலமானவர், எல்லோராலும் விரும்பப்படுபவர். நாளை காலையில் அவர் கொலை உண்ட விவகாரம் பரபரப்பாக பேசப்படும். பெக்கே உடனடியாக அறிக்கை தரும்படி அழுத்தத்திற்கு உள்ளாவார். கொலையாளி தன்வசம் உள்ளார் என்பதனால் அவர் இதிலிருந்து தப்பிப்பார். நீங்கள் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பது முக்கியமல்ல. மாறாக டிசிபிஜிஏவின் வசம் நீங்கள் இருப்பதுதான் முக்கியம். பிற்பாடு என்ன நடந்தது என்பதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். சிறைப்பட்ட மிருகமென லெங்டன் உணர்ந்தார். இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்கிறேன்? ஏனெனில் மிஸ்டர் லெங்டன், நீங்கள் ஒன்றும் அறியாதவர் என நான் நம்புகிறேன். சோஃபியா சில வினாடிகளுக்கு அப்பால் பார்த்துவிட்டு பிறகு அவர் கண்களை பார்த்து பேசினாள். தவிர நீங்கள் மாட்டிக்கொண்டதற்கு நானும் ஒரு காரணம். புரியவில்லை. சோனியர் என்னை மாட்டிவிட்டதற்கு நீங்களும் ஒரு காரணமா? சோனியர் உங்களை மாட்டிவிட விரும்பவில்லை. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. தரையில் எழுதப்பட்ட அந்த செய்தி எனக்கானதாகும். அவள் சொன்னதை புரிந்து கொள்ள லெங்டனுக்கு ஒரு நிமிடத்திற்கு மேல் தேவைப்பட்டது. புரியவில்லையே. அந்த செய்தி காவல்துறைக்கானது அல்ல. அது எனக்காக எழுதப்பட்டதாகும். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அவர் அவசரமாக அதை எழுதிவிட்டு அது காவல்துறைக்கு எப்படி தோன்றும் என்று நினைக்கவில்லை. அவள் அமைதி காத்தாள். அந்த எண் குறியீடு அர்த்தமற்றதாகும். சோனியர் அச்செய்தியை எழுதி இரகசிய எழுத்துத்துறையில் இருக்கும் என் கையில் போய் சேரும் என்று உறுதியுடன் இருந்தார். லெங்டனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருந்தது. சோஃபியாவுக்கு கிறுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவள் ஏன் உதவி செய்கிறாள் என்பதை லெங்டன் புரிந்து கொண்டார். PS ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி. அருங்காட்சியக காப்பாளர் லெங்டனை கண்டுபிடிக்கும்படி ஒரு இரகசிய குறிப்பை அவளுக்கு விட்டு சென்றிருப்பதாக அவள் நம்புகிறாள்.
இருந்தாலும் அந்த செய்தி உமக்காகதானா? அவள் சுவதீனமாக சொன்னாள். விட்ருவியன் மனிதன். அந்த குறிப்பிட்ட ஓவியமானது டாவன்சி உடையது. என்னுடைய விருப்பத்திற்குரிய ஒன்று. இன்றிரவில் என்னுடைய கவனத்தை கவரவே அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். சற்று நேரம் பொறுங்கள். அதாவது உங்களின் விருப்பமான ஓவியத்தை பற்றி காப்பாளர் அறிவாரா? அவள் தலையசைத்தாள். மன்னிக்கவும், விஷயத்தை உங்களிடம் கோர்வையாக சொல்லவில்லை. ஜாக்வஸ் ஜூனியரும் நானும். சோஃபியாவின் குரல் சற்று நேரம் நிற்க லெங்டன் சட்டென்று சோகம் கொண்ட கடந்த காலத்தை உணர்ந்து கொண்டார். சோஃபியாவும் ஜாக்வஸ் ஜூனியரும் ஏதோ ஒரு உறவில் பலப்பட்டு நிற்கின்றனர். லெங்டன் தன்முன் நின்றிருந்த அந்த அழகான இளம்பெண்ணை நோட்டம் விட்டு, பிரெஞ்சு நாட்டில் வயதான மனிதர்கள் இவள் போன்ற இளம்பெண்ணை வைப்பாட்டியாக வைத்திருக்கொள்வார்கள் என அறிந்திருந்தார். இருந்தாலும் சோஃபியர் நேவோவை பொறுத்த மட்டில் வைப்பாட்டி விஷயம் பொருந்தி வரவில்லை. நாங்கள் பிரிந்து சென்று 10 வருடங்கள் ஆகிவிட்டன, சோஃபியா ரகசிய குரலில் சொன்னாள். நாங்கள் அதன் பிறகு பேசவே இல்லை. இன்றிரவு என்னுடைய துறை அலுவலர் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னபொழுது நான் அவரின் உடலையும் செய்தியையும் புகைப்படத்தில் பார்த்தபொழுது அவர் எனக்கு ஏதோ ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார் என உணர்ந்தேன். அதாவது அந்த விட்ருவியன் மனிதன். ஆம். மற்றும் PS. பின்குறிப்பு? இல்லை என்பது போல் தலையாட்டினாள். PS என் பெயரின் முதல் எழுத்துக்கள். ஆனால் உங்கள் பெயர் சோஃபியா நெவ்யூ. அவள் வேறெங்கோ பார்த்தாள். நான் அவருடன் வாழ்ந்தபோது என்னுடைய புனைப்பெயரின் முதலெழுத்துக்கள். அதாவது அவர் அப்படி அழைப்பார். சட்டென்று அவள் கன்னம் சிவந்தாள். அதன் பொருள் பிரின்சஸ் சோஃபியா, அதாவது இளவரசி சோஃபியா. லெங்டனிடமிருந்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போல் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அது நடந்து வருடங்களாகிவிட்டன. அதாவது நான் சின்ன பெண்ணாக இருந்தபோது. நீங்கள் சின்ன பெண்ணாக இருந்தபோதே அவரை அறிவீர்களா? ஆம். அவளுடைய கண்கள் பெருமையில் பூரித்தன. ஜாக்வஸ் ஜூனியர் என்னுடைய தாத்தா ஆவார். டாவன்சி